அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம குவைத்தோட முக்கிய செய்திக்குள்ள போகலாம். குவைத்தில் இருக்கிறவங்க ஊருக்கு காசு அனுப்புவீங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் அனுப்புனா பிரச்சனை கிடையாது. உங்கள் ஃப்ரெண்டுக்காக அனுப்புறது இல்லை, பல டைம் நீங்கள் ஊருக்கு காசு அனுப்பும்போது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். இப்போ குவைத்தோட அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா மணி எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிகளுக்குமே ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காங்க. 50 கேடிக்கு கீழே யார் காசு அனுப்புனாலுமே அந்த தகவல்களை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு. இதனால் நீங்கள் ஒரு டைம் 2 டைம் 3 டைம் மேலே நீங்கள் காசு அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் தான். முன்னாடியெல்லாம் எப்படின்னா, சரி நான் ஊருக்கு காசு அனுப்பிடுவோம், அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் அனுப்ப சொல்லுவார், என் ரூமில் இருக்க இன்னொருத்தர் அனுப்ப சொல்லுவார், 100 தினார் 200 தினார் அசால்ட்டாக நம்ம சிவிலடி அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிமேல் அனுப்பாதீங்க. ஸோ தயவு செய்து உங்கள் சம்பளத்தை உங்கள் சிவிலடியில் அனுப்புங்க. உங்கள் ஃப்ரெண்டோட சம்பளம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்டோட சம்பளம், ரூமில் இருக்கவங்க சம்பளம், இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க சம்பளத்தெல்லாம் நீங்கள் உங்கள் சிவிலடி மூலமாக அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு சிக்கல் இருக்குது. தயவு செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க இனிமேட்டு. இது ஒரு விழிப்புணர்வு செய்தி. இந்த செய்தியை முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.